ஜோதிகா, கிச்சனுக்கு போய் ஒரு டப்பால 1 கிலோ மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு வா. அத அப்படியே டப்பாவோட எடுத்துட்டு வா. அவங்க கண்ணில் மிளகா பொடியை தூவினாதான் சரிப்பட்டு வருவாங்க. எடுத்துட்டு வா. போ, எடுத்துட்டு வரேன்ப்பா. டேய், என்னடா மிளகா பொடியா? பின்ன என்ன மூக்கு பொடியா? மிளகா பொடி தான் சொல்லிட்டு இருக்கா. டேய், ஓடிலாண்டா. நான்லாம் கொண்ட கொள்கையில தடமே பொருள மாட்டேன். உட்கார்வோம். இது தர்ணா தான். ஆமா. ஜோதிகா அக்கா, கிடைச்சதா இல்லையா? இதோ வரேன்க்கா. புடிங்கக்கா. இந்தாங்க, குழந்தைய புடிங்க. அக்கா, இந்த மிளகா பொடிய அவங்க கண்ணுல தூவுன மட்டும் பத்தாது, 2 பேர் தலையிலயும் கொட்டி கவுத்துருங்கக்கா. அப்பதான் துண்டை காணும் துணியை காணும் அப்படியே ஓடுவாங்க. எப்படி ஐடியா கொடுக்குறப்பா? டேய், ஓட போயிடலாம். தர்ணா தான். தர்ணா தான். இது பாருங்க, இப்ப இங்க இருந்து போக போறீங்களா இல்ல இந்த மிளகாத்தூளை கண்ணுல அள்ளி போடவா? நீ என்ன சொன்னாலும் சரி பூமிகா. நீ என் புள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போறதா இல்ல. தர்ணா தான். ஓ, இதுதான் உங்க தர்ணானா? அப்போ உங்களுக்கு தரலாம் தான். பூமிகா, தந்துருமா? நான் இப்ப 1 2 3 சொல்றதுக்குள்ள நீங்க தெரிச்சு ஓடணும். இல்லனா இந்த மிளகாத்தூள் உங்க கண்ணுல தெரிக்கும். அவன் நிக்கிற பொசிஷனை பார்த்தா உண்மையில மிளகாத்தூள போட்டுருவா போல இருக்குமா. வாமா ஓடிடலாம். டேய், நான் மிளகா பொடி எடுத்துட்டு வர சொல்லும் போது ஓடலான்னு சொன்னல. இப்ப பக்கத்துலயே வந்து நிக்கிறாளே, எப்படி ஓடுறது? அங்க என்ன பேச்சு? என்ன தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 டேய், இங்க பாரு. அட போயிடலாம். குட்டி சொன்னா கேளு. இங்க பாரு, ஆட்டுக்குட்டி சொன்னா கேளு. சொன்ன கேளு. வந்துருமா? அப்புறம் பாத்துக்கடி. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்தீங்க. ஒரு 15 நாளைக்கு நாம சோழவந்தானுக்கு போயிட்டு வர்றதாமா எனக்கு நல்லதுன்னு தோணுதுமா. அர்ச்சனா, இப்ப நம்ம ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் போடுறதுக்கு தானே போயிட்டு இருக்கிறோம். அது நீ என்கிட்ட வீட்லயே சொல்லியிருந்தேன்னா நானே ஆன்லைன் உனக்கு டக்குன்னு போட்டிருப்பல. இல்லைன்னா நானே போய் புக் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. உங்க எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். உங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் எங்க அண்ணனுக்கு கண்டிப்பா தேவை. கண்டிப்பா எங்க ஆதரவு அண்ணனுக்கு தானே. ரொம்ப சந்தோஷம். டிரைவர், வண்டியை எங்கே நிப்பாட்டாதீங்க, அப்படியே நேரா போய் 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டுங்க. அங்கே நமக்கு தெரிஞ்ச டிராவல்ஸ் இருக்குது, கன்செஷன் கொடுப்பாங்க. டிரைவர், வர ரைட்ல திரும்புங்க. சரிங்க மேடம். ஏன் அர்ச்சனா, இப்போ ஏன் நீ வண்டியை ரைட்ல திருப்ப சொல்ற? நான் சொன்னேன்னா அது நமக்கு தெரிஞ்ச கடை அர்ச்சனா. இத பாருங்க, பணம் கொடுத்தா போலீஸ் பிடிச்சிருன்னு பயப்படவே வேண்டாம். நமக்கெல்லாம் தொல்லை கொடுத்த அர்ச்சனா நான் கொடுத்த மிரட்டல்ல பயந்து போய் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். அதனால நீங்க யாரும் பயப்படாம இனிமேல் வேலையை பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கறோம். இங்க எதனா டிராவல்ஸ் இருக்குதா என்ன? அர்ச்சனா, அர்ச்சனா, இங்க எதனா டிராவல்ஸ் இருக்குதா? சும்மா இருங்க. உங்க தெருவுல எத்தனை குடும்பம் இருக்குன்னு? மொத்தம் 50 குடும்பம் இருக்குன்னு. அப்படியா? இந்தாங்க, இதுல இருக்கிற மொத்த பணத்தையும் அந்த எல்லா குடும்பத்துக்கும் சரியா பிரிச்சு கொடுத்துருங்க. எல்லா குடும்பத்தோட ஓட்டும் நம்ம அண்ணனுக்கு தான் விழணும். அப்படியே செஞ்சிடறேன்.
இப்போ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த போனா இந்த லெஃப்ட்ல ஒரு டிராவல்ஸ் அதானே? நல்ல டிராவல்ஸ் தான். நேரா போங்க. ஓகே மேடம். என்ன ஆச்சுன்னா இப்போ நம்ம டிராவல்ஸ் எதுலையும் புக் பண்ண போற மாதிரி தெரியலையே. ஹலோ சின்னாதா, இந்த அர்ச்சனா டிராவல்ஸ்ல புக் பண்ண போகல சின்னாதா, என்னைய வேற எங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்குதே. சரி சரி, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். இந்தாங்க, நீங்களும் உங்க ஏரியால இருக்க எல்லாருக்கும் சரியா பிரிச்சு கொடுத்து அண்ணனுக்கு ஓட்டு விழுகிற மாதிரி பண்ணுங்க. சரிங்கண்ணே, கண்டிப்பா அண்ணனுக்கு தான் ஓட்டு விழும். உங்க ஒத்துழைப்பு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். Sure. உங்க ஏரியால இருக்க எல்லா ஓட்டும் அண்ணனுக்கே விழுகிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுதான், அப்படியே நேரா உள்ளார போயிருங்க. அங்க ஒரு டிராவல்ஸ் இருக்குது. அது அங்க என்ன என்ன அர்ச்சனா, என்ன நடக்குது இங்க? கொஞ்சம் பேசாம வாங்க. இத பாருங்க, பொம்பளைங்க எல்லாருக்கும் கம்மல் மூக்குத்தி எல்லாமே இருக்கு. சரிசமமா பிரிச்சு கொடுத்துருங்க. அத்தனை ஓட்டுமே நம்ம அண்ணனுக்கு விழுகிற மாதிரி பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு. பிடிங்க. வர லெஃப்ட்ல திரும்ப. ஸ்ட்ரைட்டா. வாங்க. என்ன அர்ச்சனா, அது டிக்கெட்டை புக் பண்ணாம எங்கேயோ போயிட்டு இருக்கிற? வாங்க மாமா. ஒரு குடும்பம் கூட மிஸ் ஆகாம கொடுங்க. ஓட்டுக்கு நல்லா கேன்வாஸ் பண்ணுங்க. எல்லா ஓட்டும் நமக்கே விழுகணும். புரிஞ்சுதா? போன்ல என்ன சொல்லி மிரட்டினீங்க? உங்களுக்கு பயந்து நான் குடும்பத்தோட வெளியூருக்கு போடுமா? ஐஏஎஸ் படிச்சு இவ்வளவு வருஷம் சர்வீஸ் பண்ணது உங்களை மாதிரி ரவுடிங்களுக்கு பயந்து ஓடுறதுக்கு இல்ல. உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஐஏஎஸ் படிச்ச என்கிட்டயே உன் வித்தையெல்லாம் காட்டுவேன். உனக்கு இருக்கிற பண பலத்தையும் அடியாள் பலத்தையும் வச்சுக்கிட்டு என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்காக எல்லாம் பயந்துகிட்டு ஊரை விட்டு ஓடினா இந்த ஐஏஎஸ் படிச்சதுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். நீ பதுக்கி வச்சுக்கிற பண மூட்டையெல்லாம் வெளில கொண்டு வரதுக்கு தான் நான் போற மாதிரி போக்கு காட்டினேன். நீ இந்த மாதிரி பணம் பட்டுவாடா பண்ணும்போது உன்னை கையும் களவுமா பிடிக்கணும் தான் உன் மிரட்டலுக்கு பயந்தா மாதிரி நடிச்சேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்திய தேர்தல் விதியே மாத்தி அமைச்சிருக்காரு. அது தெரியுமா உனக்கு? அவரை மாதிரி இன்னும் சில அதிகாரிங்க இருக்கிறதுனாலதான் உலகமே இந்தியாவை பெரிய ஜனநாயக நாடா பாக்குது. அந்த பேரை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. அதனால இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்து ஓட மாட்டேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்துடலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம். என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. ஒரு பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம். பணம் கொடுத்த குற்றத்துக்காக இவரையும் பணம் வாங்கின குற்றத்துக்காக அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் மேடம். கான்ஸ்டபிள் வாங்க. 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 என்ன தூக்கி உள்ள வச்சிட்டதுனால சாதிச்சாதான் நினைக்காதீங்க. இதுக்கு உண்டான வேலையை நிச்சயமா நீங்க கொடுப்பீங்க. அது சீக்கிரமாவே நடக்கும். நிச்சயம் நான் திரும்பி வருவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. அம்மா வாங்கம்மா. அக்கா வாங்கக்கா, வாங்க வாங்க. அம்மா வணக்கம்மா. இந்தாங்க.
என்கிட்ட கொஞ்சம் கொடுமா, நானும் கொடுக்குறேன். இந்தா நீ கொடு. வாங்கம்மா. இந்தாங்க. இந்தா வாங்கிக்கோ வாங்கிக்கோ. அம்மா இது என்னமா நோட்டீஸ்? இந்த தேர்தல்ல நம்ம ஓட்டு போடுறது சம்பந்தமா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த நோட்டீஸ்ல இருக்கிற மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிறீங்களா? எனக்கு படிக்க தெரியாதுங்க, நீங்களே படிச்சு சொல்லுங்க. வாக்குரிமை நம் வாழ்வுரிமை. விற்காதீர் விற்காதீர், பணத்திற்காக ஓட்டை விற்காதீர். உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம். போட போற ஓட்டு வாங்க மாட்டோம் நோட்டு. 5 வருஷத்துக்கு ஒரு முறை காசு கொடுக்குறங்களா அவங்க, அதையும் வாங்க வேணாம்னு சொல்றீங்க? இந்த குழந்தைகள்லாம் உங்களோட தான்? ஆமாங்கம்மா, என் பொண்ணு பெத்த பிள்ளைங்கம்மா. யாராவது பணம் கொடுத்து கேட்டா இந்த குழந்தைகள் எல்லாம் கொடுத்துருவீங்களா? அது எப்படிமா கொடுக்க முடியும்? நான் 10 மாசம் சுமந்து என் பொண்ணை பெத்த மாதிரி இந்த பிள்ளைங்களையா அவ பெத்திருக்கா, கஷ்டப்பட்டு 10 மாசம் சுமந்து கொடுக்க முடியுமா? இந்த குழந்தை மாதிரி தாமா உங்க வாக்கு உரிமையும். அது காசுக்காக விற்கவே கூடாது. மனசாட்சி படிதான் வாக்கு அளிக்கணும். அப்பதான் உங்க எல்லா எதிர்காலமும் நல்லா இருக்கும். இப்ப புரிஞ்சிடுச்சுமா, எங்க வாக்க காசுக்கு விற்கவே மாட்டோமா. 5 வருஷம் எங்களை ஆள போறவங்களை தேர்ந்தெடுக்க நாங்க பணம் வாங்க மாட்டோம். வாக்குக்காக பணம் கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம். மனதில் உறுதி வேண்டும், மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும். என்னம்மா இது நடக்கிற காரியமாமா? இது அவங்களா இஷ்டப்பட்டு கொடுக்குறாங்க, அதை நாம ஏமா வேண்டாங்கணும்? வீடு தேடி வர மகாலட்சுமி யாரா வேணான்னு சொல்லுவாங்களா? நீங்க கை நீட்டி பணம் வாங்கிட்டு நாளைக்கு எந்த முகத்தை வச்சுட்டு அவங்களை கேள்வி கேட்பீங்க? இன்னைக்கு கொடுக்கற பணத்துக்காக 5 வருஷம் உங்க உரிமையெல்லாம் இழந்துட்டு நிக்க போறீங்களா? இது வெறும் வாக்குச்சீட்டு இல்ல, உங்க வருங்காலத்தையே தீர்மானிக்கிற வாழ்க்கை சீட். அது பணத்துக்காக விற்காம முறையா பயன்படுத்துங்க. இது தேர்தல் நேரம். வாக்காளர்கள் எல்லாருமே விழிப்புணர்வா இருக்க வேண்டிய நேரம். இவங்க பணத்தை கொடுத்தாங்க, அவங்க பணத்தை கொடுத்தாங்கன்னு கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. இது உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற நேரம். பணம் வாங்கி உங்க வாக்க வித்து உங்க எதிர்காலத்திலே வீணடிச்சிடாதீங்க. தவறாம வாக்களிங்க, தலை நிமிர்ந்து வாழுங்க. இனிமே காசு வாங்காம தான் ஓட்டு போடுவோம். ஆமா. உத்தமனா நீ ஓட்டு போட்டா ஹீரோ, இல்லாட்டி நீ ஜீரோ. என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா? பூமிகா மனசு மாதிரி ஏத்துக்கிட்டாளா மதன்? பொம்பளையா சார் அவ? கோவம் வந்தா பத்திரகாளி மாதிரி உருட்டு கட்டை எடுத்து வெளு வெளுன்னு வெளுக்குறா. உலக்கை எடுத்து மூஞ்சிலே குத்த வரா. வயித்துல புல்ல இருக்கும் போது அந்த ஓட்டம் ஓடினவ இன்னைக்கு என்னடனா மிளகாத்தூள் மூஞ்சிலே கொட்ட வரா. என்னமா கொட்ட வரான்ற? கொட்டிட்டா சார். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். மிஸ் இல்லையே, மிஸ்ஸஸ் ஆச்சே. உன் வைஃப் இல்ல சார்? ஜோக் அடிக்கிற நேரமா இது? நாங்களே தப்பிச்சு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் விட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என் மூஞ்சும் எங்க அம்மா மூஞ்சும் சில்லி சிக்கன் மசாலா மாதிரி செவந்து போயிருக்கோம். அப்புறம் அந்த முகத்தோட அமெரிக்கா பொண்ணு நான் எப்படி சார் கல்யாணம் பண்றது? அதான் விட்டா போதுன்னு அந்த பூமிக்கா கிட்ட இருந்து எஸ்கேப் ஓடி வந்துட்டோம். யோ டாக்டர், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாயா? நீ அந்த பூமிகாவை பார்த்து பயப்படுற, என்ன ஏன் பயமுறுத்துற? நாங்களா பயமுறுத்துறோம்? அவ உங்ககிட்டயே சவால் விட்டவ, உங்களை ஜெயிச்சு காட்டினவ. அவகிட்ட நாங்க போய் நிக்க முடியுமா? அப்படின்னா நீ அந்த அமெரிக்கா பொண்ணை மறந்துட வேண்டியதுதான். சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க அந்த அமெரிக்கா பொண்ணை பத்தி சொன்னதுல இருந்து நான் நிறைய கனவெல்லாம் கண்டுட்டேன் சார். இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு அந்த கனவெல்லாம் கழிச்சு விட்டுறாதீங்க. புரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு அந்த பூமிகாவுக்காக பயப்படுற? சும்மா மிளகாத்தூள் எடுத்து அடிச்சதுக்கே இப்படி பயந்தா நீ எப்படி பூமிகாவை எதிர்த்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவ? ஒரே ஒரு தடவை நீ போய் கூப்பிட்டா உன் கூட குடும்பத்தை வந்துருவாளா? அதுக்கெல்லாம் நிறைய தியாகம் பண்ணயா. அடி வாங்கணும், உத வாங்கணும், காரி துப்புனாலும் தொடச்சி போட்டு கால விழுனையா. நீ என்ன அவளுக்கு கொஞ்ச நஞ்சமான துரோகமா பண்ணிருக்க? வேற எவளாவது இருந்தான்னு வச்சுக்க,
அவ புடவிலேயே உன்னை தூக்கு மாட்டி தொங்க விட்டுருப்பா. நீ இன்னமும் பெரிய தியாகி மாதிரி இன்னும் உன்கிட்ட கோபம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்கா. ஆனா பூமிகா படுற கோபம் நிரந்தரம் இல்லையா? பூமிகா ஒரு அன்பான பொண்ணு, அடிப்படையில ஏழை குடும்பத்தை சேர்ந்த அடக்கமான ஒரு பொண்ணு. அவகிட்ட பித்தலாட்டம், கோபம், பழி உணர்ச்சி எதுவுமே இருக்காது. நீ வேணா நான் சொல்றதுக்காக ஒரு தடவை அவ காலில் விழுந்துரு, அப்படியே கண்ணீர் வடிச்சிருவா. அவ காலில் விழுறது மட்டும் இல்ல சார், அவ காலை கழுவி குடிக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஆனாலும் அவன் என்ன இந்த ஜென்மத்துல நம்ப மாட்டா சார். ஆமா சார், அந்த மலைநாட்டுக்காரி என்னையும் என் மகனையும் பக்கத்திலே சேர்க்க மாட்டா. அதனால பூமிக்காவை பழி வாங்குறத கேன்சல் பண்ணிட்டு அந்த அமெரிக்கா பொண்ண என் பையன் மதன் கட்டிக்க என்ன செய்யணுமோ அதை செய்வோம் சார். என்னம்மா நம்ம டீலை மறந்துட்டு பேசுறீங்க? பூமிகாவை நம்ப வச்சு அவ கூட மதனை சேர்த்து வச்சு அவளை ஒண்ணுமில்லாத ஆக்கணும். பதிலுக்கு மதனுக்கு அமெரிக்கா பொண்ணை நான் கட்டி வைப்பேன். இதுதானே நம்ம டீலு. இதை அம்போன்னு விட சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு மதன், பூமிகாவும் அர்ச்சனாவும் உன்னை எந்த பொண்ணு கழுத்திலையும் தாலி கட்ட விட மாட்டாங்க. அதனால தான் நான் உனக்கு என் சொந்தத்துல என் மச்சினம் பொண்ணை அமெரிக்கால இருந்து கொண்டு வந்து கட்டுறேன்னு சொன்னேன். இப்போ நீ பூமிகா விஷயத்துல ரிவர்ஸ் வந்த, அமெரிக்கா பொண்ணு விஷயத்துல ஏன் ப்ராமிஸா வாபஸ் வாங்க வேண்டியது இருக்கும். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க, நான் பூமிகாவுக்கு எதிராக வேற ஒரு பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டியே ஆகணும். அதான் என் லட்சியம். லட்சியம் லட்சியம்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா என் பிளானுக்கு நீ சரியா கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிற. நீ மட்டும் நான் சொல்றத கேட்ட ஜாலியா ஃப்ளைட் ஏறி போயிட்டு அமெரிக்கால இருக்கிற என் மச்சினம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை வீடியோ எடுத்து பூமிகாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி கடுப்பேற்றலாம். என்ன சொல்ற? சார் எனக்கும் நீங்க சொல்ற மாதிரி தான் சார் செய்யணும். எனக்கு அந்த அமெரிக்கா பொண்ணை இப்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார். அவளை மட்டும் நீங்க என் கண்ணில் காமிச்சிட்டீங்கன்னா அந்த பூமிக்கு நான் ஒரு வழி பண்ணிடுவேன். அவ்வளோதானயா? என் செல்லுல அவளோட போட்டோ இருக்கு, காமிக்கிறேன், கண் குளிர பாரு. நீ கட்டிக்க போற அமெரிக்கன் பியூட்டிய பாரு. மதன், வெச்ச கண்ணு மாறாம அப்படியே பாத்துட்டு இருக்க. டேய், என் மருமகளை என் கண்ணுல காமிடா. மா எப்படிமா? சூப்பர்டா மதன். டேய், என்னைக்கா இருந்தாலும் இவ தாண்டா எனக்கு மருமகளா வரணும். ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் மாதிரி ஜில்லுன்னு இருக்காடா இவ. டேய், இவளுக்காக அந்த பூமிகா கையால அடிபட்டு செத்தாலும் பரவாயில்லடா. ஆமாமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த பியூட்டிக்காக என்ன பூமிகா புரட்டி புரட்டி அடிச்சாலும் சரி, என்ன மொத்துன்னு மொத்தனாலும் சரி, நான் வாங்கிக்க தயாரா இருக்கேம்மா. சார் எனக்கு இவ கூட தான் சார் வாழணும். இந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்குவாளா சார்? இது உங்களால முடியுமா? இந்த சுதர்சனம்னால முடியாதது எதுவுமே கிடையாது. உனக்கு இந்த பொண்ணு தானே வேணும், கவலையே படாத. ஏற்கனவே இவளை பத்தி உனக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. என்ன சார்? இவ என் பொண்டாட்டியோட அண்ணன் பொண்ணு. ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. இப்போ இந்த பொண்ணுக்கு கார்டியன் நான் தான். என்ன மீறி எதுவும் நடக்காது. என் பேச்சு தான் இவளுக்கு வேத வாக்கு. சோ இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறது நீதான். சார் கேட்கவே ரொம்ப கிளுகிளுப்பா சந்தோஷமா இருக்கு சார். ஆனா பூமிகா நினைச்சாதான் லைட்டா பயமா இருக்கு.
அவளை எப்படி நம்ப வச்சு நான் உள்ள போய் சேர்றது ஒண்ணுமே புரியல சார். அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க சார். சூப்பர் பிளான் சார். நம்ம இதை உடனே ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார். நல்லா கவனிச்சுக்கோ மதன், பூமிகா உன்னால நடுத்தெருவுல வந்து நிக்கணும். என்னால அந்த அர்ச்சனா அம்போன்னு ஆகணும். பூமிகா முகத்துல நீயும், அந்த அர்ச்சனா முகத்துல நானும் கரிய பூசணும். நம்ம நினைச்ச காரியம் ஜெயிக்கணும். இது கண்டிப்பா நடக்கணும் மதன். கண்டிப்பா நடக்கும் சார்.